வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம வடை மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா உளுந்து ஊற வச்சு அதில் வடை பண்ணி நம்ம மோர் குழம்புல போட போகிறோம். சாப்பாட்டுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா முள்ளங்கி வச்சு பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வச்சு மோர் குழம்பு பண்ணியிருப்போம், முருங்கைக்காய் வச்சு ஒரு சிலர் மோர் குழம்பு பண்ணுவாங்க, வெறும்னா மோர் குழம்பு பண்ணுவாங்க. இன்றைக்கி வடை மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மோர் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறிக்கிட்டோம். இப்போ இதை மோர் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்ல வடை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு பீஸு இஞ்சி போட்டுக்கலாம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இதுலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வடை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மோர் குழம்பு வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் துவரம்பருப்பும் 1 ஸ்பூன் பச்சரிசியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருவோம். ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பீஸ் இஞ்சி, தேங்காய் ஒரு 2-3 சில்லி தேங்காய், இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றி வடையை சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். வடைக்கு உங்களுக்கு வெங்காயம் வேணாம் அப்படின்னா அப்படியே பிளெயினாகவே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்படி சின்ன சின்ன வடையாக போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக போட்டு எடுத்துக்கலாம். வடை நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து இந்த மாதிரி சுட்டி எடுத்து தட்டில் வச்சுருவோம். மோர் குழம்பு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை போடணும். நம்ம வடை சுட்டு எடுத்தாச்சு. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். நம்ம மோர் குழம்புக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் வெந்ததும் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். குழம்பு ரெடி ஆகிற வேலைக்கு இந்த தயிரை நல்லா இப்படி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஊற்றிடலாம். இதுலேயே தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஆனால் கை விட்டுறக்கூடாது, நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா கட்டி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காயிடும். திக்கானதுக்கப்புறம் நம்ம தயிர் கடைஞ்சி வச்சுருக்கோம், அதை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துடும். வடையில போட்டுக்கலாம். சூப்பரான வடை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல இந்த வடை ரொம்ப ஊறக்கூடாது. ஊறாமல் சாப்பிடும் போது தான் ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.